தமிழிசை வினோத் செல்வத்தை தொடைநடுங்கிய திமுக அரசு வீட்டுக் காவலில் வைத்துள்ளது என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார். தமிழிசை வினோத் செல்வத்தை தொடைநடுங்கி திமுக அரசு வீட்டுக் காவலில் வைத்துள்ளது என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்கிட கேட்கலாம். வினீஷ், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக பாஜக நடத்த போராட்டத்தில் பங்கேற்க தயாராகி இருந்த பாஜகனுடைய மூத்த தலைவர்கள், சென்னையை சார்ந்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் இந்த கட்சியினுடைய மாநில செயலாளர் வினோத் செல்வத்தை போலீசார் கைது செய்திருக்கிறது. அதாவது வீட்டிலேயே சிறையில் வைத்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது பாஜகனுடைய தலைவர் அண்ணாமலை தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பசை போட்டு ஒட்டியது போல இருக்கும் ஆட்களை கொண்டு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரியை உள்ள ஏவலுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயக ரீதியாக போராட்டம் அறிவித்து முற்றுகை தேதியை முன்னரே அறிவித்தால்தானே உங்களால் இது போன்ற கோழைத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபட முடிகிறது. தேதியை அறிவிக்காமல் திடீரென்று ஒரு நாள் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தால் உங்களால் என்ன செய்ய முடியும் என அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் இந்த கருத்தை கூறியிருக்கிறார். குறிப்பாக இன்று தமிழ்நாடு முழுவதும் மாநிலம் தழுவிய டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக பாஜக போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தார்கள். சென்னையை பொறுத்தவரை சென்னை எக்மோர் ராஜரத்னம் மைதானத்தில் இருந்து பேரணியாக சென்று எக்மோரில் இருக்கக்கூடிய தாளமுத்து நடராசன் மாளிகையை முற்றுகையிடப் போவதாக 2 தினங்களுக்கு முன்பாக பாஜகவினுடைய மாநில தலைமை அறிவித்திருந்தது. இந்த போராட்டத்தை நடத்த பாஜக திட்டமிட்டிருந்த நிலையில் இன்று காலையிலேயே பல்வேறு இடங்களிலும் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமான தலைவர்கள் வீட்டிலேயே போலீசாரால் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள், தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அண்ணாமலை 10 மணி அளவில் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தன்னுடைய பனையூர் இல்லத்திலிருந்து ஆர்ஆர் ஸ்டேடியம் நோக்கி புறப்படுவதாக இருக்கிறார். அது குறிப்பாக இன்று காலையிலேயே பாஜகவுடைய 2 தலைவர்கள், சென்னையை சார்ந்த தலைவர்கள், பாஜகவுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜகவுடைய மாநில செயலாளர் வினோத் செல்வம் கைது செய்ததை கண்டிக்கக்கூடிய வகையில் அண்ணாமலை அவர்கள் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். ஜனநாயக ரீதியாக போராட்டம் அறிவித்து முற்றுகை தேதியை முன்னரே அறிவித்தால் தானே உங்களால் இது போன்ற கோழைத்தனமான நடவடிக்கையில் ஈடுபட முடிகிறது. தேதியை அறிவிக்காமல் திடீரென்று ஒரு நாள் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தால் உங்களால் என்ன செய்ய முடியும் என அண்ணாமலை கேள்வி இருக்கிறார். பாஜகனுடைய இந்த கைது டாஸ்மாக் தலைமையிலான முற்றுகை போராட்டத்தை நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தோம். பாஜகனுடைய மூத்த தலைவர்கள் ஒருவருமான முன்னாள் ஆளுநரும் அக்காவுமான தமிழிசை சவுந்தரராஜன், அதே போல மாநில மாவட்ட நிர்வாகிகளை போராட்டத்தில் பங்கேற்கக்கூடாது என வீட்டு சிறையில் காவல்துறையினர் வைத்திருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பசை போட்டு ஒட்டியது போல இருக்கும் ஆட்களை கொண்டு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை உங்களை ஏவலுக்கு பயன்படுத்தியிருக்கிறார் என்று அண்ணாமலை தன்னுடைய கண்டன பதிவிலே இது குறிப்பிட்டிருக்கிறார். இன்று 10 மணி அளவில் போராட்டம் நடத்த பாஜகவுடைய மாநில தலைமை திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே அங்கங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள், முக்கியமான நிர்வாகிகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டு வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சில நிர்வாகிகள் தனியார் திருமண மண்டபங்களில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினுடைய அனுமதி மீறியும் இந்த போராட்டத்தை நடத்த பாஜக திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணாமலையை பொறுத்தவரை சரியாக 10 மணி முதல் 10:15 மணி வரை தன்னுடைய இல்லத்தில் இருந்து புறப்பட்டு சோழிங்கநல்லூர் தரமணி வழியாக சென்று ஆர்ஆர் ஸ்டேடியத்தை அடைய திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆர்ஆர் ஸ்டேடியத்தில் ஒட்டுமொத்தமாக பாஜகவுடைய நிர்வாகிகள் ஒன்று திரண்டு தமிழக அரசுக்கு எதிராக, டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து, அதே போல முன்னாள் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் என பல்வேறு இடங்களிலும் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைக்கக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதும் இந்த பாஜக நிர்வாகிகளுடைய கைது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திக்கிறது. சற்று நேரத்தில் தன்னுடைய இல்லத்தில் இருந்து புறப்பட்டு